சாரதிவேலின் யூனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். மக்கள் சவாரி செய்யும் அல்லது பொருட்களை எடுத்துச் செல்ல அல்லது வாகனங்களை இழுக்க பயன்படுத்தும் 4 கால்களைக் கொண்ட குதிரைகளை பற்றி பார்க்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குதிரை சவாரி என்றாலே குதூகலமாகிவிடுவர். குதிரைகள் மனிதர்களிடம் நட்புடன் பழகக்கூடியவை. குதிரை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு தாவர உண்ணை. இதன் அறிவியல் பெயர் ஏகோஸ் கைபல்லஸ் ஆகும். உலகம் முழுவதிலும் உள்ள 400 குதிரை இனங்கள் உள்ளன. குதிரைகள் மிக வேகமாக ஓடவல்லவை. கிறிஸ்து பிறப்புறத்துக்கு முன் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு. 20ஆம் நூற்றாண்டு வரை குதிரை மனிதனின் போக்குவரத்துக்கும் மேற்குலக நாடுகளில் ஏர் உழுவதற்கும் உதவியாக இருந்தது. பண்டைய அரசுகளின் படைகளில் குதிரைப்படை இன்றியமையாத ஒன்றாக இருந்துள்ளது. குதிரைகளைக் கொண்டு பந்தயங்களும் நடத்தப்படுகின்றன. இனம், மேலாண்மை மற்றும் சூழலைப் பொறுத்து. நவீன ரக குதிரை 25 முதல் 30 ஆண்டுகள் ஆயுள் காலத்தை கொண்டுள்ளது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சில குதிரைகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கூட உயிர் வாழ்ந்துள்ளன. கருப்பு, வெள்ளை, சாம்பல், சிகப்பு கலந்த பழுப்பு நிறம் மற்றும் இரு நிறங்கள் ஒரே குதிரையில் கலந்தும் காணப்படுகின்றன. சராசரியாக ஒரு குதிரை 60 முதல் 62 அங்குலம் உயரம் வரை வளரும். சராசரியாக குதிரைகள் மணிக்கு 44 கிமி 27 மைல் வேகத்தில் ஓடுகின்றன. குதிரைகளின் பார்வைத்திறன் சிறப்பானது. தரையில் வாழும் பாலூட்டிகளில் யாவற்றிலும் குதிரையின் கண்ணே பெரியது. குதிரைகளின் கேட்கும் திறனும் அதிகம். இவற்றால் தமது காது மடல்களை 180 பாகை வரை திருப்ப முடியும். எனவே தலையை திருப்பாமலே எந்த பக்கம் இருந்து சத்தம் கேட்டாலும் உணர முடியும். இவற்றின் தொடுதிறனும் நுட்பமானது. குதிரையின் தொடுதிறனானது தன் உடம்பில் ஒரு சிறு பூச்சி அமர்ந்தால் கூட அறியுமளவுக்கு நுட்பமானது. நன்கு வளர்ந்த ஒரு 450 கிலோ எடையுள்ள குதிரை ஒரு நாளில் 7-11 கிலோ உணவை தின்னும். குதிரை இனங்கள் தாவர வகைகள். இலவச சமவெளிகளில் சுற்றித் திரிபவை பச்சை மேய்ச்சல் நிலங்களை உண்கின்றன. அதே நேரத்தில் வளர்ப்பு குதிரைகளுக்கு புல், வைக்கோல் ஆகியவையும் தவிடு மற்றும் பார்லியுடன் உண்ணப்படுகின்றன. மேலும் 38 - 45 லிட்டர் வரை நீர் அருந்தும். சராசரியாக குதிரைகளுக்கு நிமிடத்திற்கு 32 முதல் 36 முறை இதயம் துடிக்கிறது. சில குதிரைகளுக்கு 24 முறையும் சில குதிரைகளுக்கு 40 முறையும் துடிக்கிறது. குதிரைகளின் கால்களில் உள்ள சிறப்பான ஒரு அமைப்பின் காரணமாக அவற்றால் விழாமல் நின்று கொண்டே தூங்க முடியும். குதிரை குட்டிகள் பிறந்த சிறிது நேரத்திலேயே எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுகின்றன. உலக நாடுகள் குதிரையை விளையாட்டாக பயன்படுத்தத் தொடங்கினர். இதன் விளைவாக தோன்றியதுதான் குதிரை பந்தயங்கள். குதிரைகள் இன்னும் பல கலாச்சாரங்களில் மரியாதைக்குரிய இடத்தை பிடித்துள்ளன. சாரதிவேல் யூனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.